தளபதி விஜயின் ஒரு மெகா பிளான். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் ஆளும் அரசான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் வருகையால் தான் தமிழக சூழலிலே அரசியல் களத்திலும் ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாம் மாறுபட்டு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் ஏற்கனவே அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருப்பதும் கொங்கு மண்டலத்தில் அதாவது கட்சிக்கு குறிப்பிடத்தக்க பலத்தை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரா. அது மட்டுமின்றி அதேபோல் வைத்தியலிங்கத்தின் வருகை டெல்டாவின் அதாவது பிராந்தியத்தில் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை எல்லாம் தரப்போவதாக உறுதி என்று கூறப்படுகிறதா. கொங்கு மண்டலத்தை செங்கோட்டையன் பலப்படுத்தியதைப் போலவே டெல்டா பகுதியில் அரசியல் அதிகாரத்தை வைத்தியலிங்கம் உறுதியாக கைவிடப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைத்தியலிங்கத்தின் வருகை என்பது டெல்டா பகுதியில் உள்ள திமுகவின் செல்வாக்கை மிக முக்கிய தலைவர்களான KN நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, TRP ராஜா போன்றவர்களெல்லாம் அதிமுகவின் முக்கிய தலைவரான காமராஜ், OS மணியன் போன்ற ஜாம்பவான்களெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் என்ற தெம்பை தளபதி விஜய்க்கு கொடுக்கும் என்று அரசியல் பார்வையாளருக்கு கருதுகிறதா. அதாவது டெல்டா பகுதியில் உள்ள திமுகவின் பலத்தை நேரடியாகவே சந்திக்க வைத்தியலிங்கம் தான் விஜய்க்கு ஒரு சரியான ஆளாகவும் ஆயுதமாகவும் இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வைத்தியலிங்கம் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தால் டெல்டா பகுதியில் கண்டிப்பாக வாக்கு சமன்பாடு தாவேக்கா பக்கம் சாயும் என்பது வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்களாம். கண்டிப்பாக வைத்தியலிங்கன் வருகை என்பது தாவேக்காவுக்கு ஒரு முக்கிய பங்காக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனால் டெல்டா பகுதியை பொறுத்தவரை வைத்தியலிங்கத்தின் செல்வாக்கு வாக்கு சதவீதம் என்பது கண்டிப்பாக அவருக்கு அதிக அளவில் தான் காணப்படும் நிலையில் பார்க்கப்படுகிறதாம். தளபதி விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலே தமிழகத்தில் முக்கிய பிராந்தங்களில் ஆழமான வேரின்றி தலைவர்களெல்லாம் கட்சியில் இணைத்து ஒரு பக்க அரசியல் ஸ்கெட்ச் போட்டு தயாராக நிற்கிறார். கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் மற்றும் டெல்டா மண்டலத்தில் வைத்தியலிங்கம் என 2 அனுபவமிக்க தூண்களை எல்லாம் தனது பக்கம் கொண்டு வந்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவே அடித்தளத்தை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிரயாதத்தில் தலைவர்களின் செல்வாக்கு என்பதும் நடிகர் விஜயின் ரசிகன் பலத்துடன் இணையும் பொழுது கண்டிப்பாக அது புதிய அரசியலில் கண்டிப்பாக வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறதா. அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகமானது நாளுக்கு நாள் தீவிரம் வந்த நிலையில்தான் தமிழகத்தில் வரக்கூடிய அரசியல் களமானது கண்டிப்பாக இப்பொழுதே அனல் பறக்க தொடங்கிவிட்டதா. இந்த வகையில்தான் வைத்தியலிங்கத்தின் இந்த முடிவு அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக